வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அதிரடியாக மாற்றமடைந்த எரிபொருட்களின் விலை, வெளியான விலை நிலவரங்கள். மட்டக்களப்பில் 11 வயது சிறுமியின் உயிரிழப்பின் பின்னணியில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். தொலைபேசி மோகத்தால் சகோதரன் செய்த அதிர்ச்சி செயல், தீவிர விசாரணையில் போலீசார். பெற்றோருடன் கடலில் நீராடச் சென்ற சிறுவர்களுக்கு நேர்ந்த சோகம், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். சடலங்களாக மீட்கப்பட்ட உடல்கள். அனுராதபுர தேரர் செய்த பிழைக்கு நியாயம் தேடும் சக தேரர்கள். பௌத்த மதத்தை சிதைக்கும் முயற்சியாம். விடுதலை புலிகளின் தலைவரால் கூட முடியவில்லை. ஞானசார தேரரின் சர்ச்சை கருத்துக்கள். முந்தைய ஆட்சியாளர்கள் போல் காலத்தை கடத்த நான் ஆட்சிக்கு வரவில்லை. மக்களிடம் முழக்கமிட்ட ஜனாதிபதி. வெளியிடப்பட்ட மேலதிக தகவல்கள். இரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்து அதிர்ச்சி கொடுத்த மர்ம நபர்கள். திடீரென மாயமான கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகள். விசாரணை தீவிரம். தொழிலுக்கு சென்ற பருத்துறை கடற்தொழிலாளர்கள் மாயம். சர்வதேச கடலில் ஆரம்பமாகும் தேடுதல் நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹம்மந்தோட்டை ஹூங்கம களமட்டிய கடற்பரப்பில் நீராடச் சென்ற போது அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன 3 சிறுவர்களில் 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலில் நீராடச் சென்ற 12, 17 மற்றும் 18 வயதுடைய 3 சிறுவர்கள் கடல் அலையில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ள நிலையில் காணாமல் போயிருந்தனர். இதனையடுத்து போலீசார், கடற்கரையினர் மற்றும் மீட்பு குழுவினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். அதன்போது காணாமல் போன சிறுவர்களின் 2 சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமல் போன மற்றொரு சிறுவனை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் உள்ள 2 வீடுகளில் 1,15,00,000 ரூபாய் பணமும் 25 பவன் தங்க நகைகளும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வல்வெட்டித்துறை பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் வீட்டின் சமையலறை வழியாக உள்ளே நுழைந்து அங்கிருந்த 1,15,00,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதற்கிடையில் உடுப்பிட்டி பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 25 பவன் தங்க நகைகள் திருடிச் சென்றுள்ளனர். காலையில் வீட்டு உரிமையாளர்கள் எழுந்த போது வீட்டின் முன்பக்க கதவு திறந்திருந்ததை அவதானித்துள்ளனர். பின்னர் நகைகள் வைத்திருந்த இடத்தை சரிபார்த்த போது அவை திருடப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடலில் மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன 4 கடற்தொழிலாளர்களை தேடுவதற்காக இந்தியாவின் உதவி நாடப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை சர்வதேச கடற்பகுதியில் தேடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்த சம்பவம் மிகவும் வேதனையான ஒன்றாகும் என்றும் தமது உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் கடல் தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் பணிகள் இலங்கை கடற்படையினரின் உதவியுடன் ரேடர் உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளின் உதவியுடனும் கடல் எல்லை பகுதிகளில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை கடல் எல்லைக்குள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களில் இதுவரை அவர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் இந்திய கடல் எல்லை பகுதிகளிலும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய அரசின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சு மட்டத்தில் தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களும் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு வழங்கப்பட்டதாகவும் தேடுதல் பணிகள் ஒருங்கிணைந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடலில் நிலவும் பலத்த காற்று காரணமாக சில இடங்களில் தேடுதல் பணிகள் சிரமங்களை சந்தித்தாலும் படையினர் முழு ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அண்மையில் தீவக கடலில் மீன்பிடிக்கச் சென்று 3 கடற்தொழிலாளர்கள் பலத்த காற்றால் திசை மாறிய நிலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச கடல் எல்லைகளில் தனியார் படகுகள் மூலம் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒட்டோ டீசலின் விலை 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 407 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் லங்கா சூப்பர் டீசலின் விலை 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 478 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே நேரம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலின்
விலை 24 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 434 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலை 25 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 495 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இதனுடன் மண்ணெண்ணெயின் விலை 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 285 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீதிமன்ற வீதியில் இடம்பெற்ற 11 வயது சிறுமியின் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்பத்தில் குளியல் அறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கருதப்பட்ட இந்த சம்பவம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் கொலை சம்பவமாக மாறியுள்ளது. இதன்படி சம்பவம் தொடர்பில் 14 வயதுடைய சிறுவன் ஒருவர் நேற்று ஏராவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் தெரிவிக்கையில், கடந்த வியாழக்கிழமை மாலை ஏராவூர் 5ஆம் பிரிவு நீதிமன்ற வீதியை சேர்ந்த சத்யானந்தன் சதிஷா என்ற 11 வயது சிறுமி வீட்டின் குளியல் அறையில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். சிறுமியின் தாயார் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதுடன் சிறுமியும் அவரது 14 வயது சகோதரனும் தந்தையின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்துள்ளனர். சம்பவ தினத்தன்று தந்தை வேலைக்காக வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டில் இருவர் மட்டுமே இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின் போது கையடக்க தொலைபேசியை வழங்க மறுத்ததை தொடர்ந்து சகோதரன் மற்றும் சகோதரிக்கு இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்போது ஏற்பட்ட மோதலில் சிறுவன் தனது சகோதரியின் கழுத்தை நெரித்ததாகவும் அதனால் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவத்தை மறைக்கும் நோக்கில் சிறுமியின் உடலை குளியலறை உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் போட்டுவிட்டு எதுவும் நடக்காதது போல் அங்கிருந்து வெளியேறியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீஸ் நிலையத்தின் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அனுராதபுரத்தில் 8 விகாரிகளின் தலைமை பிக்குவாக செயற்பட்டு வந்த பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள வன்புணர்வு மற்றும் சிறுமி துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவகாரம் தற்போது நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை பல்லேகம ஹேமரத்ன தேரரை அவரது பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்ய நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் அட்டமஸ்தானாதிபதியின் கடமைகளை தற்காலிகமாக முன்னெடுப்பதற்காக ஈத்தல வெட்டனுவே ஞானதிலக தேரரை நியமிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக சட்ட மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது இப்படியிருக்க சில தேரர்களின் தவறான செயற்பாடுகளை மட்டும் வைத்து நாட்டின் பௌத்த மதத்தை சீரழிப்பதற்கான வேலைகள் செய்யப்பட்டுள்ளன என பல தேரர்கள் தங்களின் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இது இப்படியிருக்க கலகுடு அத்தி ஞானசார தேரர் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் தற்போது பல தரப்பினரிடையே பேசுபொருளாக மாறியுள்ளன. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர், எங்கள் மதம் மற்றும் சாசனம் தொடர்பான விவகாரங்களை நாங்களே பார்த்துக் கொள்வோம். இதில் வெளிநபர்கள் அல்லது வெளித்தரப்பினர் தலையிட தேவையில்லை என தெரிவித்திருந்தார். மேலும் பௌத்த சாசனம் தொடர்பான உள்நாட்டு மற்றும் மத ரீதியான விடயங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து தமக்கு தெளிவான புரிதலும் முதிர்ச்சியும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எங்கள் சாசனம் தொடர்பான விடயங்களை நாங்களே கவனித்துக் கொள்கின்றோம். அதற்கான முறையான வழிமுறைகள், போயாதின கலந்துரையாடல்கள் மற்றும் மகா சங்கத்தினரின் வழிகாட்டுதல்கள் எமக்கு உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பௌத்த தீரர்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் இடையிலான உறவை விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரால் கூட உடைக்க முடியாத நிலையில் தற்போது சமூக வலைதளங்கள் ஊடாக இதனை சீர்குலைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அகலக்கட சிறிசுமண தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இலங்கையின் நீண்டகால வரலாற்றில் பௌத்த பிக்குகள் மற்றும் பௌத்த மக்களுக்கு இடையில் மிகவும் வலுவான பிணைப்பு நிலவி வருவதாக குறிப்பிட்டார்.
இந்நாட்டின் வரலாற்றை சீர்குலைக்க சோழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முயற்சித்த போதிலும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல் 500 ஆண்டுகள் இலங்கையை ஆட்சி செய்த மேற்கத்திய சக்திகளாலும் 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தினராலும் கூட அந்த உறவை உடைக்க முடியவில்லை என அவர் கூறினார். எனினும் தற்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பௌத்த சாசனம், கௌதம புத்தரின் போதனைகள் மற்றும் மகா சங்கத்தினருக்கு எதிராக திட்டமிட்ட அவதூறு பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பௌத்த பிக்குகளை அவமதிப்பதன் மூலம் நாட்டின் பௌத்த கலாசாரத்தை பலவீனப்படுத்தி நாட்டை ஆபத்தான நிலைக்கு தள்ள சில தரப்பினர் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிக்குகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் புத்த சாசனத்தை வீழ்த்தி நாட்டை ஆப்கானிஸ்தான் போன்ற நிலைக்கு தள்ளும் சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் குறித்து பௌத்த மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஒரு சிலரின் தவறுகளுக்காக ஒட்டுமொத்த சங்க சமூகத்தையும் மதிப்பிடக்கூடாது என்றும் பௌத்த சாசனத்தை பாதிக்க இடமளிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேசிய வேலை திட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கோரிய அவர் பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வரும் சங்க நிர்வாக சாசனத்தை சட்டப்பூர்வமாக பதிவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு நிக்காயத்திற்கும் உரிய நிர்வாக விதிமுறைகளுக்கு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் பிக்குகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் சங்க சபைக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் பிக்குகள் செய்யும் தவறுகளை திருத்த வினய பீடத்தில் உள்ள ஒழுக்க விதிகளை முறையாக நடைமுறைப்படுத்தினால் போதுமானது என்றும் அகலக்கட சிறிசுமண தேரர் தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க நாட்டில் 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் 488 சிறுவர்கள் பௌத்த தேரர்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் தொடர்பான வழக்குகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அண்மை காலமாக பல்வேறு கவலைகள் எழுந்து வரும் நிலையில் இந்த தகவலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனினும் இந்த எண்ணிக்கை தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட வழக்குகளின் தற்போதைய நிலை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது எப்படியாவது 5 வருட காலத்தை கடந்து செல்வதற்காக அல்ல என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3வது பகுதியின் 2ஆம் கட்டத்தின் கீழ் ரம்புக்கடையிலிருந்து கலகெதர வரையிலான 18.7 கிலோமீட்டர் நீள பகுதி அபிவிருத்தி பணிகள் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டன. கலகெதர பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவர் மேலும் உரையாற்றியதாவது: கடந்த கால அரசுகள் அதிக வட்டி கொண்டு சர்வதேச கடன்களை பெற்று 5 வருட ஆட்சி காலத்தை மட்டும் கடத்த முயன்றன. ஆனால் தற்போது இலங்கையில் முதல் முறையாக எதிர்காலத்தை சிந்திக்கும் ஒரு திட்டமிட்ட அரசு உருவாக்கியுள்ளது. நாம் கடன் பெறும்போது 2035 அல்லது 2040 ஆண்டுகளில் அதை திருப்பி செலுத்த முடியுமா என்பதை ஆய்வு செய்தே கடன் பெறுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய உற்பத்தியில் கடன் அளவை 4% வரம்புக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற நிலையான கொள்கையை அரசு பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். டாலரின் ஏற்ற இறக்கங்களை காரணமாக வைத்து அரசு வீழும் என சிலர் பேசினாலும் அரசு உறுதியான பொருளாதார திட்டத்துடன் செயல்படுகின்றது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். 2022 மற்றும் 2023 காலத்தில் அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்தது. ஆனால் தற்போது மேலாண்மை மேம்பாட்டின் மூலம் மேலதிக வருமானம் உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் அரசு வங்கிகளின் கடன் வழங்கும் திறன் அதிகரிக்கப்பட்டு 2025 ஆண்டில் தனியார் துறைக்கு 2000 பில்லியன் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 250 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2027 ஆண்டில் மூலதன செலவுக்காக 2 டிரில்லியன் ரூபாய் ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். இதற்கிடையில் ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரையிலான 4 வழி அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்திற்கு 112.44 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முழுமையாக உள்நாட்டு நிதியிலும் உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்களின் பங்களிப்புடனும் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது.
இந்த திட்டத்தை 2029 மே மாதத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் முதல் கட்ட பணிகள் அடுத்த ஆண்டின் நடுப்பகுதிக்குள் முடிக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நிகழ்வில் மகா சங்கத்தினர், மத தலைவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.